கோட் படத்திற்கு பிறகு விஜய் சார் நடித்திருக்கும் திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தை வினோத் அவர்கள் இயக்க மமிதா பைஜு, பூஜா ஆக்டே ஆகியோர் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா பாபி தியோல் இந்த படத்துல வில்லனாக நடிச்சிருக்காரு. தெலுங்குல பாலையா நடித்து சூப்பர் ஹிட்டான பகவத் கேசரி அப்படின்ற படத்துடைய ரீமேக் அப்படின்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வரும் ஒரு காட்சியை மட்டுமே ஜனநாயகன் படத்துல பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னுமே சொல்றாங்க. சிலரோ படத்துடைய மையக்கருவை எடுத்து விஜய் சாருக்கு ஏற்றவாறு அரசியல் உள்ளே கலந்து படத்தை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனுமே போயிட்டு இருக்கு. சோ இது ஒரு பக்கம் இருக்க, படத்துடைய 2 போஸ்டர்கள்லுமே அரசியல் குறியீடுகள் நிறையவே இருந்தது. ஆகையால பாத்தீங்கன்னா படம் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த படம் அப்படின்றது உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா படத்துடைய ரிலீஸ் தேதியை ஒரு பக்காவான போஸ்டருடன் வெளியிட்டாங்க. சோ அந்த போஸ்டர் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றதுமே தெரிய வந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் அடுத்த மாதம் வெளியாகலாம் அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு பக்கம் இருக்கு. இந்த வேலையில தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துல இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வைரலாகிட்டு இருக்கு. அதாவது இந்த படம் முழுக்க முழுக்கவே அரசியல் சார்ந்த படமாம். சோ படத்துல தற்போதுள்ள ஆளும் கட்சியை எதிர்த்து நிறைய வசனங்கள் காட்சிகளுமே உருவாக்கப்பட்டிருக்கா. ஆனால் இதனை அறிந்த திமுக தரப்போ அந்த காட்சிகளை நீக்கும்படி மறைமுகமாக அழுத்தங்களுமே கொடுத்துட்டு இருக்காங்களா. சோ படம் ரிலீஸானா கண்டிப்பாக திமுகவிற்கு ஒரு சில அவலநிலை ஏற்படும் அப்படின்றதுனால இது போன்று அழுத்தங்கள் தொடர்ந்து கொடுத்து வருவதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.